கொஞ்சம் கூட புரியவே இல்லை, விளங்கவே இல்லை. நான் சொல்லும் வார்த்தை உனக்கு புரியவில்லை. ஆமாங்க, யார பார்த்து எந்த வார்த்தை சொல்றீங்க? என்னுடைய அப்பா அம்மா அபராண்டமா பை சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இளவரசே, என்ன உன் தந்தைக்கும் எனக்கும் என்ன பகையும் கிடையாது. நகமும் சதையும் போல் இருவரும் சந்தோஷமாகத்தான் அரசாட்சி செய்வோம். அப்படி இருக்கும்போது அவர் மீது பழியை சொல்ல வேண்டும் என்று எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. வேற எதனை உரைத்து நீங்க என்ன சொல்றது? அந்த ஆண்டவனே வந்து சொன்னா சரி, நான் நம்ப மாட்டேன். என்னுடைய அப்பா மேல எனக்கு அவ்வளவு ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க கூடாது. என்னுடைய சொல்ல மாட்டேன். என்னுடைய தந்தை அந்த தவறு நீங்க பாத்தீங்களா? பார்த்து விட்டால் மனதிற்கோடு எங்கு சென்றால் நீதி கிடைக்கும் தெரியாம நம்மிடம் நாடி வந்து எங்க இருக்காங்க அவங்க? அந்த புறத்தில் தனிமையில் இருக்கிறார்கள். புறப்படுங்க, போகலாம். புறப்படுங்க. ஒரு விழாவென்றால் உழைப்பால் உயர்ந்தது. இந்த கடினமான உழைப்பால் உயர்ந்ததா? உடலாம் தயாராகுதா? அவர் சரகாட்டிலமா ஏங்க நீ வாரா? உன்ன அந்த சரகாண்டா பயணத்தம் எல்லாம் முக்கன சாரு மாப்பிள வாழை. ஆமா, முக்கனியால் பிடிந்த சாமா மாப்பிள வாழை முக்கன சாரு மூணு போய் குடித்து பழக்கம் நீ கொடுக்கற, நான் குடிக்கிறேன். அப்படியா? உடனே கிடைச்ச பண்ணாரு பாதி ஏறிட்டு போது யார வராங்க. அவர்தான் சொல்லுவாரு.
கணப்படலாம், தானியம் பண்ணலாம், வேற சம்பத்தம் பண்ணலாம். எத்தனை எங்கள் நாகராஜுக்காக இந்த கதராடையை உள்ளாடைய போடுகிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய நாடகமன்றத்திலே ஆசிரியராக தகக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேல வட்டம் பாப்பாங்குளம் கிராமம் கலை நன்மணி விருது பெற்று எங்களுடைய ஆசான் இங்கே பாப்பாங்குளத்து மணி அவர்களுக்கு பாராட்டி கதராடை போடுகிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய நாடகமன்ற நிர்வாகி சாமிநாதன் குயிலேசை, அதாவது எங்களுடைய மிருதங்க மாஸ்டர் கோடையிரி குமரன் வந்தவாசி வட்டம் எறும்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டனுக்காக இங்கே கதராடை போடுகிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய நிர்வாகி சாமிநாதன் குயிலேச மன்னன் சாமிநாதனுக்காக இங்கே கதராடை அளிக்கிறார்கள். அடுத்தபடியாக ஆடல் அரசி அருளுக்காக இங்கே கதராடை அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக எங்கள் நகைச்சுவை சாப்பிட்டா சரியா போடும். சாப்பிடு இம்மாண்டாக்கு குடியும் போடுவாங்க அப்படியே சொல்றேன். சாப்பிட்டு குடி வச்சாச்சு. ஐயோ மோந்துகோ மோந்துகோ மோந்துகோ. என்ன புது பணம் இதான் பழக்கம். என்ன அப்பலாம் ஊர்காரங்க துட்டு இருக்காது. இதை மோந்து வச்சு இது நாட்டு அதுவும் நாட்டு அந்த நாட்டு மாதிரி நாட்டு அடைக்கிட்டோம். இன்னும் ரெண்டு அடி டக்குன்னு அடியா டிமாண்டா குடியும் போடுவாங்க. இனிமே என்ன வேணாலும் கேட்கலாம் தால. என்னவோ நினைச்சோம். இதை குடிச்ச பிறகுதான் தெரியும் குடிக்காது யாருன்னு தெரியும். இதுக்கு முன்ன இந்த உலகத்தை நாட்டுக்கு வந்தாரு. இந்த உலகமே இப்ப என் கையில ஒண்ணு எனக்கு சரியா குடிக்காது நம்ம என்ன உங்க ஆயா வரும். ஆமா நீயே அவ்வளவு அழகா இருக்க. உங்க ஆயா சூப்பரா இருக்கு. இப்ப முதல்ல படு. மணமகளே மணமகளே சரலாம இருக்கிறேன். அவங்க பொண்ணு எனக்கு கொடுப்பாரு. ஜெய் தமிழ் பீஸ் கையில நீ ஆச்சு போதுங்களா தெரியாது. நீ விட்டுட்டு ரெண்டு வார்த்தை ஐயா நீ இல்லப்பா நான் தான் கேவன். நீ சரி வா பக்கத்துல படி வா. பக்கத்துலயா நீ வரையா இல்ல வேற புக் பண்ணிட்டான். நீ வந்தத படு. சரி வந்துல படு. வந்து படு. கமான் கமான். ஐயோ அதான் கோமன் தோங்கிதா. நான் கோமன் எவன் ஜோருனானா இல்ல நீ கோமன் கட்டிங்கறியா? இல்லடா எவனோ சொல்லி விட்டுக்கறான். எவன் ஜோருனானே தெரியல. சரி படு. படு. மாமா இஸ்து மாமா நல்லா போடு மாமா. கை விட்டு ஆட்டு மாமா. நல்லா நீ போணுமா? ஐயோ நீ யா படு. மாமா அதுதான் பாத்து பத்தியா? அப்ப கால போடாது.
தெரியவில்லை. பார்த்தீர்கள் அன்னபுரத்தில் நடந்த காட்சியை. தளபதியாரே, என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில் நான் உங்களை நான் கேவலமா பேசிட்டீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பதற்குமா? ஒரு நாட்டு மன்னன், நீதிக்காக வாழ வேண்டிய மன்னன், ஒரு நாட்டுக்காரனுடைய கட்டி புரண்டிருக்கிறார். இது நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் அவமானம் நமக்குத்தானே. ஆகையால் ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும். அவளிடத்தில் பேசி எப்படியாவது நீதி வழங்க. அப்பா, இது என்ன வேலை? இது ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த நாட்டுக்கார அனல்மா தங்க வைக்காதீங்க, வேணாப்பான்னு. உனக்கு ஒண்ணி தெரியாது, சின்ன பொண்ணு உள்ள போன்னு சொன்னீங்க. ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையே இது. நாட்டு மன்னரே இந்த வேலை செஞ்சா பாக்குற நாட்டு மகள காரி துப்ப மாட்டாங்க. இது தேவையே இது உங்களுக்கு? என்ன தப்பு? என்னது தப்பு? நான் பேசுறது தப்பு, நீங்க செஞ்சது ரொம்ப ரைட்டு. நான் 30 விழா நடத்துறேன் இல்லையா? ஆமா, எனக்கு உடல் டயர்டா இருக்குது. நிக்கிறோம், உட்கார்ந்துக்கிறாருங்க. சரி, நிக்கிறோம், விடுங்க. என்ன சொன்னா? இத மாப்பிள வாழ, இத புருஷன் அட பாவி, அவனை கொடுத்தா உங்களுக்கு? அட பாவி, அடே தண்ணி கட்டவனே, இந்த துரோகி, எங்க அப்பாக்கு சாராயத்தை வாங்கி விட்டு அவளுக்கு கூட்டி வச்சு நீ நல்லா இருப்பேன். அட பாவி, டே மோசக்காரா. அவர் மன்னரு, நான் வேலைக்காரன். கேட்டா வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை என்ன? பேச வாங்கி கொடுக்கறது புரிச்சு வாங்கி கொடுப்பாரு துரோகி. எங்க அப்பா ஒரு நாளா பாவ மாட்டாரு, உங்களுக்கு நாங்க துரோகம் மாட்டாரு. கூட எங்கனா போறோம்னு சொல்லி அனுப்பிச்சு ஐயோ, ஊர் மேல போய் சொல்றேன். அவன் ஒரு ரெண்டாம் கட்டம் சொல்ல வார்த்தைகள். தவறு செய்தது நம் தந்தை, அவன் ஒரு அப்பாடி. அவன் ஒரு சூதுவாது தெரியாத மாட்டான். தந்தையை எங்க அப்பா தெரியுதா? என்ன ஊர் மேல போறது வேலைக்காரன் என்ன சொல்லிட்டா நீ போய். அம்மா கொஞ்சம் எழுந்துருங்கம்மா. அம்மா உங்களுக்கு கொஞ்சம் எழுந்துருங்கம்மா. என்னால எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேன். என்னம்மா சொல்ற? நான் ஏந்து முடியா? நீ ஏந்துக்க முடியாத அளவுக்கு அந்த ஆளு உன்னை கற்பாயிட்டான். வாய் மூடு. கற்பாயிட்டாரு. சின்ன காய் கூட ஊதி ஊதி பெரிய காய் ஆகிக்கிறேன். ஊது நாத்தா பலுகுண்டு வேண்டிக்கும். அம்மா, என்னுடைய அப்பா ஏதோ குடி போதில தவறு செஞ்சுட்டாருமா. அவருக்காக நான் கேட்டு நான் மன்னிப்பு வைக்கிறேன், மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆரியர் பண்ணா கற்பாயிக்கணும். என் கேள்வி கற்பாயிக்கணும். நான் கடிச்சேன். அங்கெல்லாம் உள்ள இல்ல. நான் அதிகமா பேசலமா. ஒரு 4 கிலோ பேசுறியா? அதிகமா பேச 2 கிலோ 3 கிலோ பேசுறேன். இல்ல எனக்கு மன்னிப்புலாம் வேணாம். வேற என்னட்டமா வேணும்? கற்புதான் வேணும். போயிட்டு கருப்பு நான் என்னமா செய்யுது? எனக்கு தெரியாது அதெல்லாம். எனக்கு தேவை கருப்பு தான். அது கருப்புடா. இவங்களுக்கு கருப்பு உங்களுக்கு தெரியாதா? உள்ள பூந்தா பார்த்தேன். கருப்பு வேணும் கருப்பு வேணும்னு கேட்டு ஊரையே ஒன்னா போடுறீங்க. அவருங்க கத்துறீங்க கத்துறீங்க. பாக்குறவங்களே அவரெல்லாம் பேசுவாங்க. என்னமா இதுக்கு போயிட்டு அழுவீங்க? அழுவாதம்மா, தயவு செய்து ப்ளீஸ். ஏமா நீ வேற கத்துறீங்க? அம்மா, இந்த மாட்டு கால மாடு தமிழ்நாட்டுல கிடையாது, ஆந்திரா தான். நல்ல காரஞ்சாரமா போராட்டம் ஏமா அழுவுறீங்க? பாக்குறவங்க உன்னை தவறா பேசுவாங்க, கேவலமா நினைப்பீங்கன்னு பயப்படுறீங்களாம்மா? அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. நீங்க எது சொல்றதா கூட சரி, எனக்கு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கணும். பங்கால இருக்குது வாயில ஓட்டிக்கிறியா? கட்ட வந்த வீடியா வாய்ங்க அதோட ஃபுல்லா ஊத்தி அவளதான் எதுவுமே எங்க ஒரு வேளை கூட கேப்ப விடாத. ஏன் பழைக்கிற பழைப்பெல்லாம் கெடுக்குறீங்க? என்ன பழைக்கிற பழைப்புல இதுதாம்மா? நாட்டியமாடி ஆடி இது பண்றேன், அதுதாம்மா சொல்றேன். அம்மா, என்னுடைய அப்பா இடம் குடிப்பதில தவறு பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சிடுமா. என்னுடைய தந்தை தவறு தண்டனை இல்ல சொல்ல நானு. அதனால என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போகிறேம்மா. உங்க அப்பாவுக்கு தண்டனை? ஆமாம்மா. அப்படி என்ன உங்க அப்பாவுக்கு தண்டனை? அம்மா, என்னுடைய அப்பா உன்னை கருப்பழித்து உண்மைதானே? அதனால
என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க. கேள்வி. உங்க அப்பனுக்கு தண்டனை இல்ல, எனக்கு தான் தண்டனை. கேள்வி. 20 வயதுல ஒரு மகள் இருக்கிற போது அவளோட காய் போடுங்கப்பா. திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுங்க, அந்த பெண்ணை அவளை கட்டி போற நீங்க பாக்குறவங்க எல்லாம் எல்லாம் காய் துப்புறாங்க. வாயை போடுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் கூட. நீ சொல்றது தப்பு. என்ன தப்பு? மது வருந்தது உண்மை. மனதார அந்த பெண்ணை நான் கிடைக்கல. பாவி, நீங்க 2 பேரும் பொருந்ததை நாங்க எல்லோரும் பார்க்கிறோம். அவர் மேல எந்த தப்பு இல்ல, நல்ல மனுஷன், அவர் நல்ல மனுஷன். அவர் மேல எந்த தப்பு இல்ல, தப்புல உண்மையில தான். நான் என்ன செஞ்சேன்? ஆமா, நீ தான் தப்பு பண்ண. என்ன பண்ண? அம்மா எப்ப செத்தாங்களோ அப்ப 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். நீ பண்ணி வைக்கல, காஞ்சிங்க அந்தாரு நம்ம உங்களை ஏறிட்டாரு. பெட்ரூம்ல போய் தலைகாணி ஒரு மாதம் 4 தலைகாணி கீஞ்சி போய்க்குது. உங்க அம்மா நஞ்சு போராட்டிட்டு சரிண்ணே, அது வந்து வெளியே சொல்றேன். பஞ்சுலாம் வெளி வந்து பெட்ரூம்ல எப்பவுமே பஞ்சு வரக்கூடாது. பஞ்சு வராது. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்கம்மா, இது விட்டா வேற வழியே இல்லம்மா. நான் என்னமா செய்யறது? சொல்லாதீங்கம்மா. அவரை கட்டினா ஒண்ணு பிரச்சனை கிடையாது. என்னப்பா பிரச்சனை இல்லைன்ற நலம் பாதுகாப்பு. அவங்க தான் ஒண்ணு மேல நாட்டி அடிதான் போயிருக்கிறான். அவங்களுக்கு தான் நிலம் இருக்கு. நான் இருக்கிற நிலத்தை தான் சொல்றேன். நிலத்துக்கு பாதுகாப்பு. அம்மா முன்னாடி நிறைய நிலம் இருக்குங்களா? ஏன்னா மனை வாங்கினவர் ஏர் ஓட்ட முடியாது. மழை காலப்பாரு. எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. புரியாம இருக்கிறது நல்லதுதான். அதான் அம்மா, என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா, வேற வழியே இல்லம்மா. இல்ல உங்க அப்பாவை எனக்கு கட்டிக்க சொல்றீங்களே, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. அதோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். அதான். இதுதான் நீ எதுக்கு ஆக்ஷன்? எடுத்துக்காட்டுறாண்டி, இது ஒரு எக்ஸாம்பிள் தான், உதாரணம். என்னன்னா அது இருக்கிறதுல அந்த ப்ரோ நான் சைடு உள்ள போறாங்க. ப்ரோ நான் சகோதரர்கள். என்ன தெரியும், அங்க ஆயா காலில தான் 2 புறா வாங்கினோட. புரியல. எங்க ஆயா புறா வாங்கினோட ஆயா போறாளா? என்ன எங்க ஆயா ஸ்டைலா இருக்கும். அப்படி ஒருவேளை அவரு உங்களை ரேப் பண்ற, ஏய், நீ வாய் போடுடா. சும்மா ஏதோ ஒரு சொன்னாங்களா அப்படியே அலையறே. அப்படி அவர் பண்ணிட்டாருன்னா அவரை கட்டிக்க சொன்னா கட்டிப்பீங்களா? வாயை மூடுமா. போய் ஒரு வேலைக்கார பையனை கூட சேர்த்து- ஏய், ஒரு வேலைக்காரனை கூட போய் சேர்த்து வச்சு பேசுறீங்க. என்னுடைய அப்பா அவனை ஒண்ணா, என்னுடைய அப்பா இந்த நாட்டுக்கே மன்னர், அவன் என் அரண்மனைக்கு வேலைக்காரன். அவனை கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எதுவும் இருக்குதா இல்லையாம்மா? ஏமா நான் மட்டும் கேவனை கட்டிக்கிறது கேவலம் சொல்றீங்க. அப்புறம் நல்ல நல்ல கேட்பறாரு. எங்க அப்பா பார்த்து கேவலம் சொல்றீங்க. என்னுடைய அப்பா இந்த நாட்டுக்கு மன்னர். என்னமா தப்பு பண்ணது நீங்க? என்னமா நீங்க நான் பேசுவேனா நானு? என்ன பேசுவேன்? நான் என்ன உனக்கு கருப்பு போயிச்சா? அது கூட நஷ்டம் நான் என்ன குத்துட்டு போறேன் நான். நஷ்டம் கேட்கறேன். யாரு? அவங்க எதுக்கு கத்துறீங்க? ஒரு பொம்பளை பேசுற பேச்சமா இது? நான் பொம்பளை இல்ல. பேசுறீங்க நீங்க. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரியா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நானு. அரண்மனை தங்காதிக்கிறேன். அவர் சொன்னாரு, குச்சி குச்சி ஓடாதீங்க. நீங்க தான் வந்தீங்க. தான் ஓடி நாளைக்கு மூஞ்சி பாத்து மாட்டீங்களா? ஏன் சண்டை பாருங்க? பாருடா. இது போய் பாருங்க. நாளைக்கு பாத்து மாட்டீங்க. என்ன இப்படி சண்டை பாருங்க? என்ன நடுவுல செவுரு கட்டி நீ அந்த பக்கம் நீ இந்த பக்கம் இருப்பீங்களா? அப்படி இல்லடா. பாத்துக்கிட்டா கொஞ்சம் அடக்கமா பேசுங்க. மெதுவா பேசுங்க. எவ்வளவுதான் நான் தாழ்ந்து போறது நானு. என்ன தாழ்ந்து போச்சு? இல்ல bro. இந்த வாரம் கூட்டி கூத்தும் கூவி கிடக்காங்க. என் அப்பா கருப்பா இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல நாட்டுல இது போல சண்டை போடுறாங்க. என்ன நாளைக்கு மூஞ்சி பாத்துக்க மாட்டாங்க. ஒரு அளவுக்கு கொஞ்சமா இப்ப சண்டை போடு. சொல்ல ஓவரா சண்டை போடு. ஓவரா போறேன்னா அதுக்காக எது கூட கேட்பாங்க. கிடக்கு சொல்றியா? அவங்க ஒரு வார்த்தை பேச நீ ஒரு வார்த்தை பேசுறா விட்டுணும். அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்றாங்கடா. பணம் தானே நீ பணம் வாங்காத மாதிரி பேசுற. வேலைக்காரனா ஒரு மாதிரி பேசமா. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சு வச்சுக்க. அவர்கிட்ட துட்டு வாங்கிட்டு கவனிக்கல. சொத்து சுகம் நாடு நகரம் அனைத்து அரண்மனை எல்லாமே உங்களுடைய பேர்ல இருந்து நாட்டுக்கே உங்களை நான் மகாராணி ஆக்குமா நானு. அம்மா உங்களுக்கு வேற என்னதான் வேணுமா? அம்மா தயவு செய்து சொல்றேன், என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. அப்ப ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ஏமா ஒரு பட்டல விட்டா சந்தான பேண்ட் கைட்டு நடப்பான். அது மேல பாவாடை அவுக்குற அவளுக்கு தெரிஞ்ச இல்ல உங்க அப்பாவை நான் கட்டிக்கிறேன். ஆனா மத்தவங்களை வச்சுங்கிறேன்ற உங்க அப்பனை கட்டிக்கிறேன் மத்தவங்களை வச்சுங்க. அதெல்லாம் இல்ல. என்னன்னா உங்க அப்பாவை கட்டிக்கிறானா ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்லணும். மத்தமா இருக்கான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. உனக்கு இல்ல தின்னாடாக்குது பையன் என்ன பார்த்து பரமாரி கீழே மாரி அது மூட வளர்ச்சி இல்ல பொழுது இல்லங்க.
ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசியல பெரியவங்க